Good morning, students. Now we are going to discuss about reactivity towards hydrogen. Okay, alkaline earth metals reactivity towards hydrogens. All the elements except beryllium combined with hydrogen on heating to form the hydrates. A general formula MH2. Okay, எல்லா metal for examples Mg டைரெக்டாக ஹைட்ரஜன் கூட என்ன செய்யணும் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா MgH2 ஃபார்ம் ஆகும். ஆல் த எலிமெண்ட்ஸ் வித் ஹைட்ரஜன் ஆன் ஹீட்டிங் சிம்பிள் ஹீட் பண்ணுவோம். எது தவிர எக்ஸப்ட் பெர்லியம் தவிர அல்கலைன் எர்த் மெட்டலில் இருக்கக்கூடிய நம்ம என்ன குரூப்ஸ் எலிமெண்ட்ஸ் தெரியும் இல்லையா, பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் இருக்கு இல்லையா, எல்லாமே ஹைட்ரஜன் கூட டைரெக்டாக ஹீட் ரியாக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யுது MgH2 இது வந்து மெக்னீசியம் ஹைட்ரைடு. வாட் இஸ் மெக்னீசியம் ஹைட்ரைட் ஃபார்ம் ஆகும். ஆனால் என்னது பெர்லியம் மட்டும் டைரெக்டாக ஹீட் பண்ணுறவ ஃபார்ம் பண்ணாது. ஓகே, அதோட ஜெனரல் ஃபார்முலா ஹைட்ரஜனோட ஜெனரல் ஃபார்முலா MgH2 MH2 எம் மெட்டல் அப்படிங்கிறது Mg, கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் சொல்லக்கூடிய. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நான் ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் பெர்லியம் ஹைட்ரைடு. அப்போ எப்படி பெர்லியம் ஹைட்ரைடை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ப்ரிப்பேர்ட் பை பெர்லியம் குளோரைடு வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. திஸ் பெர்லியம் குளோரைடையும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அது பேர் ரியாக்ட் பண்ணோம்னா பெர்லியம் ஹைட்ரைடு ஃபார்ம் ஆகும். LiCl ப்ளஸ் AlCl இதில் இருக்கக்கூடிய 2 L இருக்குது. எல்லையோட வேலன்ஸ் வந்து 1, அவரோட 2 சேர்ந்தால் LiCl. அலுமினியத்து வேலன்ஸ் 3, ஸோ AlCl3 தான் ஃபார்ம் ஆகும். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பெர்லியம் H சேர்ந்தால் என்ன செய்யும் பெர்லியம் ஹைட்ரேட் தான் ஃபார்ம் ஆகும். BeH2 தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் என்ன செய்யும்? டு அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுது அது? ஸோ ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் என்னது பெர்லியம் ஹைட்ரைடைய ப்ரிப்பரேஷன். ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஹைட்ரஜனை பெர்லியத்தை தவிர மற்ற எல்லாமே டைரெக்டாக மெட்டல் கூட ஃபார் எக்ஸாம்பிள் M+H2 என்ன செய்யணும் ஹீட்டிங் சிம்பிள் போட்டிங்கன்னா MH2 ஃபார்ம் ஆகுது. இந்த M அப்படிங்கிற யாருன்னா Mg குறிக்குது. M is equal to Mgயாக இருக்கலாம், அல்லது கால்சியமாக இருக்கலாம், அல்லது ஸ்ட்ரான்சியமாக இருக்கலாம், அல்லது பேரியமாக இருக்கலாம். M என்னவாக இருக்கக்கூடாது பெர்லியமாக இருக்கக்கூடாது. ஸோ மெட்டல்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் கம்பைன்டு வித் ஹைட்ரஜன் அண்ட் ஹீட்டிங் டு ஃபார்ம் மெட்டல் ஹைட்ரேட்ஸ் ஃபார்ம் பண்ணுது எக்ஸப்ட் பெர்லியம். ஹவு வில் யூ ப்ரிப்பேர் பெர்லியம் ஹைட்ரேட் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பெர்லியத்தை டைரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணாமல் பெர்லியம் குளோரைடு எடுத்துங்க. பெர்லியத்தை வேலன்ஸ் 2 பெர்லியம் குளோரைடு, இது பேர் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டு. இந்த LiCl கம்பைனாகவும் இந்த AlCl கம்பைனாகவும் அந்த BeH மட்டும் சேர்ந்து பெர்லியம் ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். லித்தியம் குளோரைடு, அலுமினியம் குளோரைடு. லித்தியங்கிறது ஃபஸ்ட் மெட்டலு, ஃபஸ்ட்டு குரூப்ஸு. ஸோ அதெல்லாம் LiCl தான் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த அலுமினியங்கிறது தேர்டு வேலன்சி சொல்லக்கூடிய வேலன்ஸ் 3ங்கிறது. ஸோ AlCl3 ஃபார்ம் ஆகக்கூடியது. டு அண்டர்ஸ்டாண்ட்ஸ்? ஸோ இது வந்து பெர்லியனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு அதோட யூசஸ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அல்கலைன் எர்த் மெட்டலில் இருக்கக்கூடிய யூசஸ். ஃபஸ்ட்டு பெர்லியம் மெட்டலுடைய யூசஸ் பார்க்கலாம். அல்கலைன் எர்த் மெட்டல் யூசஸில் ஃபஸ்ட்டு பெர்லியம் 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். பெர்லியம் வந்து லோ அட்டாமிக் நம்பர் லோயஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதில் வெரி லோ அப்சார்ப்ஷன் ஃபார் எக்ஸ்ரே. ஸோ இது லோவான அது அப்சர்வ் பண்ணக்கூடிய எக்ஸ்ரேவை ஃபார் எக்ஸ்ரேக்காண்டி லோ அப்சார்ப்ஷனாக யூஸ் பண்ணுறோம். அப்சார்ப்ஷனாக உறிஞ்சக்கூடியது. இட் இஸ் யூஸ் அஸ் ரேடியேஷன் விண்டோவாக யூஸ் பண்ணுறாங்க. இதே பெர்லியத்தை ரேடியேஷன் விண்டோவாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸ்ரே டியூப்பில் அண்ட் எக்ஸ்ரே டிடெக்டரில் ஒரு ரேடியேஷன் விண்டோவை யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் இட் இஸ் லோயஸ்ட் அட்டாமிக் நம்பர், வெரி லோ அப்சார்ப்ஷன். எக்ஸ்ரேக்காண்டி இது வந்து என்னது வெரி லோ அப்சார்ப்ஷன் வந்து இருக்கக்கூடியது. ஸோ அதெல்லாம் என்னது அப்சார்ப்ஷன் வந்து பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுல ஒரு ரேடியேஷன் விண்டோவாக யூஸ் பண்ணுறாங்க. ரேடியேஷன் விண்டோ கதவை ஜன்னலாக யூஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸ்ரே டியூப் அண்டு எக்ஸ்ரே டிடெக்டரில். எது பெர்லியத்தை என்ன காரணம் அப்படின்னா லோயஸ்ட் அட்டாமிக் நம்பர். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பெர்லியத்துக்கு லோயஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருக்குது. அது வந்து அப்சார்ப்ஷன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் எக்ஸ்ரேல பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. இது ரேடியேஷன் விண்டோவாக யூஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸ்ரே டியூப்ஸில். ஓகே, அவரோட சாம்பிள் ஹோல்டர் இன் எக்ஸ்ரே எமிஷன் ஸ்டடீஸ். எக்ஸ்ரே எமிஷன் ஸ்டடீஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாம்பிள் ஹோல்டர் வந்து எதால் மேட் ஆஃப் ஆகிருக்கும்னா பெர்லியத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். அந்த சாம்பிள் ஹோல்டர், அந்த சாம்பிள் எடுத்துக்கூடிய ஹோல்டர் பிடி. ஓகே, சாம்பிள் ஹோல்டர் வந்து மேட் ஆஃப் பெர்லியம். அதில் எக்ஸ்ரே எமிஷன் ஸ்டடீஸில் எக்ஸ்ரே ஸ்டடீஸ் எமிஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹோல்டர் சாம்பிள் ஹோல்டர் வந்து எதால் மேட் ஆஃப் ஆகிருக்குன்னா பெர்லியத்தால் மேட் ஆஃப் ஆகிருக்கும். அடுத்து பெர்லியம் இஸ் ஏ டிரான்ஸ்பரண்ட் ட்ரூ எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ். ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடியது. அதன் காரணமாக சின்ஸ் மீன்ஸ் ரீசன் சொல்கிறாங்க இதில். பிகாஸ் இல்லை சின்ஸ். ஸோ என்ன ரீசன் வந்து சின்ஸ் மீன்ஸ் ரீசன்ஸ். என்ன ரீசனான பெர்லியம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் டு தி எனர்ஜெட்டிக் பார்ட்டிகலாக மாற்றக்கூடிய இருக்கிற காரணமாக ஸோ என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பீம் பைப்ஸ், அக்ஸலேட்டர் யூஸ் பண்ணக்கூடிய பீம் பைப்பை பில்ட் பண்ணுறதுக்கு பெர்லியம் யூஸ் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்? பெர்லியங்கிறது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டு எனர்ஜெட்டிக் பார்ட்டிக்கல். பெர்லியத்தை வந்து என்ன செய்யும் எனர்ஜெட்டிக் பார்ட்டிக்கலாக டிரான்ஸ்பர் பண்ணக்கூடியது. ஸோ அந்த ரீசன் காரணமாக
என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பீம் பைப்பை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதில் அக்ஸலரேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பீம் பைப்பை மேட் பண்ணுறதுக்காண்டி பெர்லியத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து லோ டென்சிட்டி. பெர்லியம் இஸ் ஏ லோ டென்சிட்டி அண்டு டயமேக்னெட்டிக் நேச்சர். ஸோ இதெல்லாம் வேரியஸ் டிடெக்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. லோ டென்சிட்டி லோவாக இருக்கிறதுனாலையும் டயமேக்னெட்டிக் நேச்சர்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆகிருந்தால் டயமேக்னெட்டிக் நேச்சர்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது. ஸோ டென்சிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. மாஸ் பெர் வால்யூம் ரொம்ப மாஸ் வந்து டென்சிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கும், மாஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன யூஸ் பண்ணுறாங்க, வேரியஸ் டிடெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. வேரியஸ் டிடெக்டர்ஸில் இந்த பெர்லியத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பீம் பைப்பை பில்ட் பண்ணுறதுக்கு அக்ஸலரேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய பீம் பைப்பை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சாம்பிள் ஹோல்டரை மேட் பண்ணுறதுக்காண்டி சாம்பிள் ஹோல்டர் வந்து பெர்லியத்தால் மேட் ஆஃப் ஆகிருக்கு. எதுனா எக்ஸ்ரே எமிஷன் ஸ்டடீஸில், அதாவது விண்டோஸாக யூஸ் பண்ணுறாங்க, ரேடியேஷன் விண்டோவாக யூஸ் பண்ணுறாங்க இதை, அந்த பெர்லியத்தை. எதுக்குன்னா எக்ஸ்ரே டியூப்ஸ் அண்ட் எக்ஸ்ரே டிடெக்டரில் வந்து ஒரு விண்டோவாக யூஸ் பண்ணுறாங்க. சாம்பிள் ஹோல்டர் அதனால் ஆக்கப்பட்டிருக்குது. ஒரு பீம் பைப்பை வந்து மேட் பண்ணுறதுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வேரியஸ் டிடெக்டர்ஸில் பெர்லியத்தை யூஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம், லோ டென்சிட்டி அண்ட் டயமேக்னெட்டிக் நேச்சர் காரணத்தால். அடுத்து மெக்னீசியத்தோட யூசஸ். ரிமூவல் ஆஃப் சல்ஃபர் ஃப்ரம் அயன் அண்ட் ஸ்டீல். ஒரு அயன் அண்டு சல்ஃபரில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு மெக்னீசியம் யூஸ் ஆகுது. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. அப்போ தான் ரஸ்டிங் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ சல்ஃபரை வந்து அந்த அயன் அண்ட் ஸ்டீல், இரும்பு ஸ்டீலில் இருக்கக்கூடிய சல்ஃபர் ரிமூவ் பண்ணுறதுக்கு மெக்னீசியம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்து போட் அண்ட் கிரேவ் பிளேட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு போட் அண்ட் கிரேவ் பிளேட்ஸ் யூஸ்ட் ஏ போட் அண்ட் கிரேவ் பிளேட்ஸ் இன் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் போட் அண்ட் கிரேவ் பிளேட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க மெக்னீசியத்தை. மெக்னீசியம் அலைஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ட் இன் ஏரோப்ளைன்ஸ் அண்ட் மிசைல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏரோப்ளைனு இந்த மிசைலில் இருக்கு இல்லையா, மிசைல் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து மெக்னீசியோட அலைஸ் யூஸ் பண்ணுறாங்க. டைரெக்டாக மெக்னீசியம் யூஸ் பண்ணல, மெக்னீசியம்ஸ் அனதர் மெட்டலில் மிக்ஸ் பண்ணி ஏரோப்ளைன் அண்ட் மிசைல் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்து மெக்னீசியம் ரிப்பன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தி சிந்தசிஸ் ஆஃப் கிரிக்னாய்டு ரீஜன் சொல்லக்கூடியது. இது ஆர்கானிக் ரீஜனில் பார்ப்போம். RMGXன்னு சொல்லக்கூடிய RMGX தட் இஸ் கிரிக்னாய்டு ரீஜன்ஸ். எம்ஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க, எம்ஜி ரிப்பன் யூஸ் பண்ணுறாங்க. இதுலனா சிந்தசிஸ் ஆஃப் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது கிரிக்னாய்டு ரீஜனை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு எம்ஜி ரிப்பன் யூஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட் நம்பர் 5 வந்து இட் இஸ் அலைஸ் வித் அலுமினியம். மெக்னீசியம் அலைஸ் வித் அலுமினியம் டு இம்ப்ரூவ் இட்ஸ் மெக்கானிக்கல்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேஷன்ஸ். வெல்டிங் ப்ராப்பர்ட்டிஸில் அந்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதோடைய யூஸ் பண்ணுறாங்க அந்த அலைஸை. ஓகே, இட் இஸ் அலைஸ் வித் அலுமினியம் டு இம்ப்ரூவ் இட்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் ஃபேப்ரிகேஷன்ஸ் அண்ட் வெல்டிங் ப்ராப்பர்ட்டிஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த அலைஸை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டெசிகெண்ட். இந்த டெசிகெண்ட் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு மாய்ஸ்சரை ட்ரை பண்ணக்கூடியது, உறிஞ்சக்கூடியது, வாட்டர் கண்டென்ட்டை உறிஞ்சக்கூடியது, ட்ரையிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. என்ன யூஸ் பண்ணுறாங்க, மெக்னீசியம் யூசஸே டெசிகெண்ட். இந்த டெசிகெண்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரையிங் ஏஜென்ட்ஸ், வாட்டர்லாம் உறிஞ்சக்கூடியது, ட்ரை பண்ணக்கூடியது. ட்ரையிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணுறாங்க, மெக்னீசியம் யூஸ்லஸிய டெசிகெண்ட்னா வாட்டர்லாம் உறிஞ்சக்கூடியது. ஸோ அதான் ட்ரையிங் ஏஜென்ட் சொல்லுவோம். அடுத்து சாக்ரிஃபிஷியல் ஆனோடு கண்ட்ரோலிங் கால்வனிக் கரோஷன்ஸ் அதில் வந்து சாக்ரிஃபிஷியல் ஆனோடாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேத்தோட வந்து அயன் கண்டென்ட் இருக்கும், ஆனோடு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க, மெக்னீசியம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், எது கரோஷன் ஆகும் அப்படின்னா இதில் வந்து எம்ஜி வந்து கரோஷன் ஆகிரும். எஃப்இ கரோஷன் ஆகிறதுக்கு முன்னாலேயே இது கரோஷன் வந்துடுது, இது அரிக்கப்பட்டுருது. ஸோ அதனால் இதை சாக்ரிஃபிஷியல் இது இழந்து தான் அந்த அயனை வந்து பாதுகாக்குது. ஓகே, இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் கரோஷன்ஸ் டாப்பிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் டீப்பாக. ஓகே, 2 ஆனோடு கேத்தோடு யூஸ் பண்ணுவாங்க. அது மீன்ஸ் எலக்ட்ரோகெமிக்கல் செல் மாதிரியே ஆனோடு வந்து ஃபஸ்ட்டு கரோஷன் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் தான் கேத்தோடு போகும். ஸோ அதெல்லாம் என்னது, ஒரு அயன் கால்வனிக் இல்லைன்னா ஜிங்க் கூட யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ஷன் தடுக்கிறதுக்கு முன்னாடி இது சாக்ரிஃபைஸ் தன்னை அடுத்த மெட்டலை கரெக்ஷன் ஆகாமல் இது வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்குது. ஸோ அதனால் சாக்ரிஃபைஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க, மெக்னீசியத்தை. அடுத்து கால்சியத்தோட யூசஸ் ஆஸ் ஏ ரிடியூசிங் ஏஜென்ட்ஸ். கால்சியம் வந்து ரிடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இன் மெட்டலர்ஜி ப்ராசஸ், மெட்டலர்ஜி ஆஃப் யுரேனியம், சிர்கோனியம், தோரியம்ஸ். அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய மெட்டலர்ஜி அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல். யுரேனியம், சிர்கோனியம், தோரியங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸில் ரிடியூசிங் ஏஜென்ட்டாக கால்சியம் யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ் எ டீஆக்சிடைசர்.
desulfurizers or decarbonizers for various ferrous and non-ferrous alloysல. அது ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் அலைஸ்னு 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பேன். அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அது சல்ஃபரை ரிமூவ் பண்ணுறதுக்கும் கார்பனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஸோ என்ன யூஸ் பண்ணுறாங்க, டீஆக்சிடைசரை யூஸ் பண்ணுறாங்க, டீசல்ஃபடைசர். ஏன்னா டீனா ரிமூவல் ஆஃப் ஆக்சிடைசர், ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணக்கூடியதை யூஸ் பண்ணுறாங்க. இது கால்சியம் ஈஸியாக என்னது ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறதுக்கு, சல்ஃபர் ரிமூவ் பண்ணுறதுக்கு, இந்த கார்பனை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேரியஸ் பெரஸ் அண்ட் நான் பெரஸ் அலாய்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, கால்சியத்தை யூஸ் பண்ணுறாங்க. In making cement, mortar to be used in the constructions. ஸோ அதை கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படக்கூடிய மார்ட்டர் அண்ட் சிமெண்ட் மேக் பண்ணுறதுக்கு கால்சியம் யூஸ் ஆகுது. ஓகே, அதை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கட்டடத்துக்கு தேவைப்படக்கூடிய சிமெண்ட்டு அண்ட் மார்ட்டரை மேக் பண்ணுறதுக்கு மேக்கிங்கில் சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, கால்சியம் யூஸ் பண்ணுறாங்க. அஸ் ஏ கெட்டர் இன் வேக்கம் டியூப்ஸ், வேக்கம் டியூப்ஸில் அஸ் ஏ கெட்டராக யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் எஸ் ஏ கெட்டர் இன் வேக்கம் டியூப்ஸு. டீஹைட்ரிங் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டீஹைட்ரிங் ஆயில்ஸில் கால்சியம் யூஸ் வந்து டீஹைட்ரிங் ஆயில்ஸ். டீஹைட்ரிங்னா ரிமூவல் ஆஃப் வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய, ஆயிலில் இருக்கக்கூடிய வாட்டரை எலிமினேட் பண்ணுறது டீஹைட்ரிங் ஆயில்ஸ். டீஹைட்ரிங் ஆயில்ஸில் வந்து கால்சியம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபெர்டிலைசரில் யூஸ் பண்ணுறாங்க. இன் ஃபெர்டிலைசரில் அது கான்க்ரீட் அண்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் யூஸ் பண்ணுறாங்க. கான்க்ரீட் பண்ணுறதுலையும் அண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இன் ஃபெர்டிலைசர், கான்க்ரீட் அண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் இதில் யூஸ் பண்ணுறாங்க. கால்சியம் யூஸ்டு இன் ஃபெர்டிலைசர், கான்க்ரீட் அண்ட் என்னது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லையும் கால்சியம் யூஸ் பண்ணுறாங்க. இன் டீஹைட்ரிங் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. இஸ் யூஸ்டு இன் டீஹைட்ரிங் ஆயில்ஸ். யூஸ் அஸ் ஏ கெட்டர் இன் வேக்கம் டியூப்ஸ். வேக்கம் டியூப்ஸில் கெட்டரை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் அஸ் ஏ கெட்டர் இன் வேக்கம் டியூப்ஸ். சிமெண்ட் மேக் பண்ணுறதுலையும் மாட்டர் மேக் பண்ணுறதுலையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியதில் யூஸ்டு இன் கன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்தக்கூடிய சிமெண்ட் மேக் பண்ணுறதுக்கும் மாட்டர் மேக் பண்ணுறதுக்கு கால்சியம் யூஸ் பண்ணுறாங்க. அல்லாய்ஸ் அண்ட் நான் பெரஸ் அல்லாய்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், சல்ஃபர், கார்பனை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரிடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது யுரேனியம், ஜிர்கோனியம், தோரியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிரித்தெடுக்கக்கூடிய ப்ராசஸில் ரிடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணுறாங்க கால்சியத்தை. அடுத்தது ஸ்ட்ரான்சியம். ஸ்ட்ரான்சியம் அப்படிங்கிறது ஐசோடோப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரான்சியம் 90 வந்து கேன்சர் தெரப்பியில் யூஸ் பண்ணுறாங்க. 87 ஸ்ட்ரான்ஸ் 87/86 வந்து ரேஷியோ. அந்த ரேஷியோ வந்து எதுக்குன்னா காமன்லி யூஸ் இன் மெரைன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் as well as in teeth, tracking animals migration or in criminal forensics. ஓகே, அதாவது மெரைன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கடல் சம்மந்தமான இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காண்டியும் மெரைன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் as well as டீத் அதில் யூஸ் பண்ணுறாங்க. அனிமல் மைக்ரேஷன்ஸ், அனிமலோடைய மூவ்மெண்ட் எங்கே ட்ராக்கிங்கோடைய மெயின்டைன் பண்ணுறதோ. கிரிமினல் சம்மந்தமான ஃபாரன்சிக்ஸ், கிரிமினல் சம்மந்தமான எல்லாத்துலேயும் எதை யூஸ் பண்ணுறாங்க, ரேசியோ யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரான்ஸ் 87, ஸ்ட்ரான்ஸ் 86 ரேசியோ வந்து காமன்லி யூஸ் இன் மெரைன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் as well as இன் டீத்தில் யூஸ் பண்ணுறாங்க. அனிமல் மைக்ரேஷன் ஆர் வந்து கிரிமினல்ஸ் ஃபாரன்சிக்ஸ், கிரிமினல் சம்மந்தமான கொலை குற்றங்கள் அந்தமாதிரி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அந்த ஸ்ட்ரான்ஸ் இதோட ஐசோடோப் யூஸ் பண்ணுறாங்க. ராக்ஸ் டேட்டிங் ஆஃப் ராக்ஸ், அதோட வயதை கண்டுபிடிக்கிறது, பாறைகளுடைய வயதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏஜ் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஏஜ் டிட்டர்மைன்ஸ் ஆஃப் ராக்ஸ், டேட்டிங் ஆஃப் ராக்ஸ். ஓகே, அடுத்து ஆஸ் யூஸ்ட் as a radioactive traces in determining of source initials archaeological materials and such as timbers, coins. அதில் வந்து ரேடியோஆக்டிவ் ட்ரேஸரை யூஸ் பண்ணுறாங்க. டிட்டர்மினிங் சோர்ஸ் ஆஃப் ஏன்சியன்ட் ஆர்கியாலஜிக்கல் மெட்டீரியலில் ரேடியோஆக்டிவ் ட்ரேஸராக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரான்ஸ் இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பேரியம் யூஸ் as a மெட்டலர்ஜி. பேரியம் யூஸ் இன் மெட்டலர்ஜி இட்ஸ் காம்பவுண்ட் ஆர் ரீசன்ஸ் பைரோடெக்னிக்ஸ். மெட்டலர்ஜியில் யூஸ் பண்ணுறாங்க. அதோட காம்பவுண்டை வந்து பைரோடெக்னிக்ஸ், பெட்ரோலியம் மைனிங்ஸ் அண்ட் ரேடியோலாஜியில் யூஸ் பண்ணுறாங்க. பைரோடெக்னிக்ஸ் அந்த வெடி சம்மந்தமான பொருளில் யூஸ் பண்ணுறாங்க. பெட்ரோலியம் மைனிங் பிரித்து எடுக்கிறதுல யூஸ் பண்ணுறாங்க. ரேடியோலாஜிலையும் இந்த காம்பவுண்டை யூஸ் பண்ணுறாங்க. டீஆக்சிடைசன் காப்பர் ரிஃபைனிங். காப்பர் வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. காப்பர் ரிஃபைனிங்னா பியூரிஃபிகேஷன் சொல்லக்கூடியது. காப்பர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பியூரிஃபிகேஷன் பண்ணும்போது அதை டீஆக்சிடைசன், அதாவது ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா காப்பர் ரிஃபைனிங் அப்படின்னா தூய்மைப்படுத்துறது, பியூரிஃபிகேஷன் சொல்லக்கூடியது. பியூரிஃபிகேஷன் காப்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம பியூரிஃபிகேஷன் பண்ணோம். அந்த பியூரிஃபிகேஷனில் வந்து ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேரியத்தை யூஸ் பண்ணுறாங்க. காப்பர் ரிஃபைனிங்கில் டீஆக்சிடைசர் யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் அலைஸ் வித் நிக்கல், எமிட்ஸ் எலக்ட்ரான்ஸ்.
emits the electrons. நிக்கல் வந்து அலைஸ் பண்ணுறாங்க, இட்ஸ் அலைஸ் வித் நிக்கலோட யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த அலைஸோட எலக்ட்ரான் வந்து வேகமாக எமிட் பண்ணக்கூடியது, ஃபாஸ்ட்டாக எமிட் பண்ணக்கூடியது, இட்ஸ் அலைஸ் வித் நிக்கல் கூட. ஸோ ஹின்ஸ் இட்ஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரான் டியூப்ஸ், ஸ்பார்க் பிளக் எலக்ட்ரோட்ஸ். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த அலைஸை வந்து யூஸ்ரின் எலக்ட்ரான் டியூப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பார்க் ஃப்ளக் எலக்ட்ரோட்ஸ், ஸ்பார்க் பிளக் இருக்கு இல்லையா, வெளிச்சம் தரக்கூடிய எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரான் டியூப்ஸ்லையும் இந்த அலைஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பேரியம் வித் நிக்கல் இருக்கு இல்லையா, அது வந்து ஈஸியாக எலக்ட்ரானை மீட் பண்ணுறதால அதில் வந்து எலக்ட்ரான் டியூப்ஸ்லையும் ஸ்பார்க் பிளக் இருக்கு இல்லையா, பிளக்னா சொருகிறது இல்லை கரண்ட் ஸ்பார்க் வரக்கூடிய எலக்ட்ரோட்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்ரஸிய ஸ்கேவெஞ்சரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது கிளீனர் ஸ்கேவெஞ்சர்ஸ் மீன்ஸ் தட் நத்திங் பட் கிளீனர். ஸோ to remove the last trace of the oxygen, other gases in television and other electronic tubesல இருக்கக்கூடிய other gases, ஆக்சிஜன் கேஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து லாஸ்ட் கூடிய அதாவது ரிமூவ் பண்ணுறதுக்கு, லாஸ்ட் ட்ரேசஸ் ஆஃப் மீதம் இருக்கக்கூடிய லாஸ்ட்டில் எஞ்சி இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் அதர் கேஸஸ், டெலிவிஷனில் இருக்கக்கூடிய அதர் எலக்ட்ரானிக் டியூப்ஸில் இருக்கக்கூடிய டெலிவிஷன் அண்டு அதர் எலக்ட்ரானிக் டியூப்ஸில் இருக்கக்கூடிய அதர் கேஸஸ், ஆக்சிஜன் அப்படி இருக்கக்கூடிய ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவராக யூஸ் பண்ணுறாங்க. ரிமூவர் யார்? பேரியம் ஸ்கேவெஞ்சர் மீன்ஸ் ரிமூவர், க்ளீன் பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் எஞ்சிருக்கக்கூடிய கேஸ், ஆக்சிஜன் கேஸ், இதுமாரி டெலிவிஷன் அண்ட் எலக்ட்ரானிக் டியூப்ஸில் இருக்கக்கூடியது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்கேவெஞ்சர் மீன்ஸ் க்ளீனராக யூஸ் பண்ணுறாங்க, ரிமூவராக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது அண்ட் ஐசோடோப்ஸ் ஆஃப் பேரியம். அண்ட் ஐசோடோப் ஆஃப் பேரியம் பார்த்தீங்கன்னா பேரியம் 133 யூஸ்ட் as a source in another calibration of gamma rays detectors. காலிப்ரேஷன் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் கூட படிச்சிருக்கலாம். காலிப்ரேஷன் ஆஃப் காமா ரேஸோடைய சோர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. இதை அந்த பேரியம் 133ங்கிற ஐசோடோப்ஸ் வந்து யூஸ் சோர்ஸ் இன் காலிப்ரேஷன் ஆஃப் காமா ரேஸ் டிடெக்டர்ஸில் சோர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி பார்த்துருப்போம். லாஸ்ட் ஒன் வந்து யூஸ் ஆஃப் ரேடியம், செல்ஃப் luminous paints for the watches, nuclear panels, aircraft switches, clocks, instruments, tiles. ஸோ இதில் வந்து ரேடியம் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு தெரியும் செல்ஃப் லியூமினஸ் பெயிண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. வாட்சஸில் கூட யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் செல்ஃப் லியூமினஸ் பெயிண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் வாட்சஸில் யூஸ் பண்ணுறாங்க. வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட் டயத்தில் அந்த முள் நல்லா வெளிச்சமாக தெரியும் பாருங்கள். ரேடியம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரேடியங்கிறது வந்து நமக்கு தெரியும் அந்த ஒரு லைட் மாரி தெரியும். லைட் ஆஃப் பண்ணிதான் கூட நமக்கு பிரைட்டாக சைனிங்காக தெரியக்கூடியது. அது செல்ஃப் லியூமினஸ் பெயிண்ட். அது வந்து அடித்தா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே என்னது லியூமினஸ்னால் என்னது வெளிச்சத்தை தரக்கூடியது, நல்லா வெளிச்சம் தரக்கூடியது. ஓகே, லியூமினஸ் பெயிண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அதான் ரேடியத்தை செல்ஃப் லியூமினஸ் பெயிண்டில் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு வாட்சஸில் யூஸ் பண்ணுறாங்க. வாட்சஸில் உள்ள முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் வெளிச்சமாக ஒரு சைனிங்காக தெரியும், அந்த முள் தெரியும். ஸோ லைட் வெளிச்சம் எல்லாமே நமக்கு அந்த வெளிச்சமாக தெரியும், சைனிங்காக தெரியும் அந்த. ஸோ அதனால் அந்த ரேடியத்தை யூஸ் பண்ணுறாங்க. நியூக்ளியர் பேனல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஏர்க்ராஃப்ட் சுவிச்சஸ், ஏர்க்ராஃப்டில் யூஸ் கூடிய சுவிச்சஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கிளாக்லலாம் முள்ளெல்லாம் தெரியறதுக்காண்டி அந்த ஷார்ட் ஹேண்டில் லாங் ஹேண்ட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் தெரியறதுக்கு சைனிங்காக இருக்கிறது ரேடியோ யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் டயல்ஸ்லையும் இந்த ரேடியத்தை யூஸ் பண்ணுறாங்க. யூசஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், மெமரி பண்ணுங்கள், ஒரு ஐடியா கிடையாது. ஸோ எல்லா யூசஸும் 3 மார்க்கு இல்லை 2 மார்க்கு இல்லை 1 மார்க் பர்பஸாக கேட்கலாம். ஓகே.